This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. கோவை கவுண்டம்பாளையத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒன்றிய அரசுக்கு ₹1 கட்டுறோம்னா, வரி கட்டுறோம்னா, ஜிஎஸ்டி வரி கட்டணும்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தெரியுமா திருப்பி தராரு ஒன்றிய அரசு? வெறும் 29 காசுமா. நாம கொடுக்கறது ₹1, ஆனால் திருப்பி தர்றது 29 காசு. உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா? அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் திரு யோகி ஆதித்யநாத். பிஜேபி ஆளுகின்ற மாநிலம். அந்த மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அவங்க ₹1 கொடுத்தா ஒன்றிய அரசு திருப்பி அவங்க எவ்வளவு திருப்பி தராங்க? ₹1க்கு ₹3. உத்தரப்பிரதேச மாநில மக்கள் ₹1 கொடுத்தா ₹3. பீகார் மாநிலம் தெரியுமா? பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார், பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. எல்லாரும் ₹1 கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா தராங்க? ₹7. பீகார் மாநிலத்துக்கு ₹1 கொடுத்தா ₹7. உத்தரப்பிரதேச மாநில மக்கள் ₹1 கொடுத்தா ₹3. தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம கேட்கணுமா வேணாமா? எவன் அப்பா வீட்டு காசை எடுத்து எவன் அப்பா வீட்டுக்கு யார் கொடுக்கறேன்னு கேட்கணுமா வேணாமா? இந்த 29 பைசா இருக்காருல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதுமா. ஏன்னா நீங்க தொடர்ந்து அவர் எப்போ வந்தாலும் கோபேக் மோடின்றீங்க. எப்பவுமே அவர் வந்தா கோபேக் மோடி. இந்த முறை என்ன சொல்ல போறீங்க? இந்த முறை கெட் அவுட் மோடி. முன்னாடி தான் திரும்பி போன்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்ல போறோம்? வெளில போன்னு சொல்ல போறோம். அது வரைக்கும் மோடி 29 பைசா சொல்றாருமா. அதே மாதிரி இங்க ஒருத்தர் இருக்காரு, எதிர்கட்சி தலைவர். அவரை மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் நீங்க பார்க்கவே முடியாது. அவர் முதலமைச்சராக வேற 4 வருஷம் இருந்தார். அவர் எப்படி முதலமைச்சர் ஆனான்னு உங்களுக்கு தெரியும். மக்கள் தேர்ந்தெடுத்து வாக்களிச்சிங்களா? டேபிள் சார் கடையில் பூந்து போய் அந்த அம்மா சசிகலாமா காலை பிடிச்சி முதலமைச்சராகி கடைசியில் அந்த அம்மா சசிகலாமா காலே வாரி விட்டாரு. ஞாபகம் இருக்காமா? அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோடனே கேட்டாரு, யார் இந்த சசிகலா? நீங்களா என்ன முதலமைச்சராக்கீங்கன்னு பார்த்து கேள்வி கேட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. இவர் சசிகலா அம்மாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்கிறார். மாநில உரிமைகள் அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டார். இப்ப நான் சொன்னேன்ல, நிதி உரிமையை விட்டு கொடுத்துட்டாரு. கல்வி உரிமை நீட் தேர்வு 2010ஆம் ஆண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் வந்துருச்சு. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சுதா? ஏன்னா அப்போ கலைஞர் முதலமைச்சர், கலைஞர் சொல்லிட்டாரு எங்களுக்கு நுழைவு தேர்வு தேவையில்லை, பொது தேர்வு போதும். ஏன்னா இந்தியாவிலேயே மெடிக்கல் ஹப்னா, மருத்துவ தலைநகரம்னா தமிழ்நாடு தான். அப்போ நீட் தேர்வெல்லாம் கிடையாதுமா. சிறந்த மருத்துவர்கள், சிறந்த மருத்துவமனைகள் எல்லாமே இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் தான். உங்களுக்கு தெரியும், கோவிட் வந்தப்போ நம்ம தலைவர் மட்டும்தான் தைரியமா முதலமைச்சரானோடனே கோயம்புத்தூருக்கு வந்து கோவிட் வார்டுக்குள்ள போய் பிபி கிட் போட்டுக்கிட்டு அந்த ஊசி போட்டுக்கிட்டு முதல்ல போய் ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தான். கோவிட் அப்போ 6 மாசம் நம்மளாம் சிறை வச்சாரு திரு மோடி. வேலை பார்க்க கூடாதுன்னாரு. ₹1 இழப்பீடு கொடுத்தாராமா? ஏதாவது கொடுத்தாரா? நம்ம தலைவர் ₹4000 கொடுத்தாரு. மோடி ஏதாவது பண்ணாரா? வந்து எட்டி பார்த்தாரா? இப்போ சென்னையில் டிசம்பர் மாதம் மிகப்பெரிய புயல் அடிச்சது, 4 நாள் வெள்ளம். வந்து எட்டி பார்த்தாரா? ₹1 கூட கொடுக்கல. ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் இழப்பு தொகையாக, இழப்பீடாக ₹6000 கொடுத்தாரு. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டமாக 10 நாட்கள் மழை பெஞ்சது. ஒவ்வொரு 10 அமைச்சர்களை தலைவர் அவர்கள் அங்கே நியமிச்சாங்க. ₹35,000 கோடி இழப்பீடு. தலைவர் வந்து ₹2,500 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. வீடு இழந்தவங்களுக்கு வீடு, உயிர் இழந்தவங்களுக்கு இழப்பீடு, ஆடு மாடு இழந்தவங்களுக்கு இழப்பீடுன்னு ₹2,500 கோடி கொடுத்துருக்கிறோம். ஒன்றிய அரசு கேட்கிறோம், பேரிடர் நிவாரண நிதி கொடுங்க, மக்களுக்கு கொடுக்கணும்னு. இது வரைக்கும் ஒன்றிய அரசு இந்த 29 காசு 1 பைசா கூட கொடுக்கலமா. இதை விட மிக மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். வெறும் தேர்தல் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களை வந்து எட்டி பார்ப்பாரு. இப்ப வந்திருக்காரு. இப்ப 10 நாளா தமிழ்நாட்டை சுத்தி வந்துட்டு இருக்காரு. இதே மாதிரி வந்து நல்லா வடை சுடுவாருமா. போன முறை 2019 தேர்தல் வந்தாரு, ஞாபகம் இருக்கா? வந்துட்டு 29 காசும் நம்ம பாதம் தாங்கி பழனிசாமி என்ன பண்ணாங்க தெரியுமா? மதுரைக்கு போய் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறோம், ஒன்றிய அரசு நிதி கொடுக்க போகுதுன்னு சொல்லி ஒரே ஒரு செங்கலை மட்டும் அடிக்கல் நாட்டி வச்சுட்டு போயிட்டாங்கம்மா. மருத்துவமனையை கட்டியாச்சுட்டாங்க. நான் உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே காணும், கிணத்த காணுங்கிற மாதிரி மருத்துவமனையே காணும். வச்சது ஒரு செங்கல். அந்த செங்கலையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இதோ வச்சிருக்கேன், கையில பத்திரமா வச்சிருக்கேன். இதாம்மா, இதுதான் 29 காசும் பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில் அடிக்கல் நாட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை. இதான் மருத்துவமனை. வச்சது ஒரு கல்லுமா, அதை நான் புடுங்கிட்டு வந்துட்டேன்.
இப்போ செங்கலை காணும் தேடிட்டு இருக்கானுங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் செங்கலை திருப்பி தர மாட்டேன்னு. இது வரைக்கும் ஒரு பைசா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மதுரைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒதுக்கவே இல்லைம்மா. நம்ம தலைவர் This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.